Hello guys, welcome back to channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பிஆர் முடிச்சிருக்கோம். இந்த முன்னாள் ஆப்ஷன் கேட்டிங்கன்னா நமக்கு எக்ஸாம்லாம் இருந்துச்சு. அதனால் கொஞ்ச நாளாகவே விளாடல. இப்போதான் கைஸ் எக்ஸாம் முடிய போகுது. நாளைக்கு ஃபைனல் எக்ஸாம். அதுக்கப்புறம் ஃப்ரீ தான் கைஸ் ஃபுல்லாக. டெய்லி வீடியோ வந்துடும் மறக்காமல். ஓகே வாங்க மேட்சை காமிச்சு. நம்ம ப்ளூம் டவுனில் தான் இறங்கியிருக்கோம் சொலாரால. எனிமி இருக்காங்க, டைரக்ஷனை திருப்பிடலாம். வேற சிஎஸ் எக்ஸாம் இருக்கு. சிஎஸ் அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை. சிஎஸ்லலாம் மோஸ்ட்லி சென்டமெட்டுக்கு தான் கைஸ் பார்ப்பேன். ஆனால் ஏதாச்சும் ஒரு 1 மார்க் அது மாதிரி போயிடுச்சுன்னா பிரச்சனை ஆயிடும். இன்னைக்கு ஏன் நம்ம நார்மல் காஸ்டியூம்ல எல்லாமே இந்த எட்டி காஸ்டியூம்ல இருக்கோம்னு கேட்டிங்கன்னா, ரீசெண்டாக தான் எடுத்திருக்கோம். கொஞ்ச நாளாக விளையாடாதனால இப்போ தான் எடுத்திருக்கோம். சும்மா ஐயோ காய்ஸ் அடிச்சிட்டா எனிமி. ஃபீனிக்ஸ் ரிவே பண்ணுவானா மைனஸ் ஆகுமா? கைஸ் குழப்பமாக இருக்கிறது. பண்ணிடுவான் கைஸ் ரிவே. எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவர் முன்னாடி ஒரு வெண்டிங் மிஷின் இருக்கு, மார்க் பண்ணியிருப்போம். மார்க் பண்ண கூட தெரியல. போயிடுவான். அவ்வளோதான் கைஸ். மீண்டுமா இந்த எட்டி பண்ணுறது கொஞ்சம் நல்லா தான் கைஸ் இருக்கு. ஆனால் நம்மளோட பெஸ்ட் காஸ்டியூம் அளவு வருமா? ஸ்டுடியோவில் தான் இறங்கியிருக்கோம். சரியா மேலே இறங்கிட்டேனே. வின்டர் அப்டேட்டுக்கு அந்த ஸ்கேட் போர்ட் நல்லா இருக்கு கைஸ். எனிமிலாம் அடிக்கும்போது இதில் இருந்துட்டு அடிக்கலாம். அது ஒன்றுதான் கைஸ் நல்ல விஷயமா இருக்கு இந்த வின்டர் அப்டேட்டில். கைஸ் நம்ம எப்படி டெலிபோர்ட் ஆகிறோம்லாம் கேட்காதீங்க. நம்ம நடுவில் அடிக்கடி அடி வாங்கிடுவே இருப்போம். அதை கட் பண்ணிட்டு இப்போ விளையாடுறது காட்டுறேன் கைஸ். கைஸ் இப்போ ஒரு வேலை இருந்துச்சுன்னு பாஸ் பண்ணேன். வந்துட்டோம் கைஸ். ஆர்ச்சர் பக்கத்தில் இருக்கும். ரூட் பாக்ஸ் கிடக்கு, ஒன்றுமே இல்லை கைஸ். என்ன புதுசாக இறங்கி இருக்கான் இந்த ரூட் பாக்ஸ் போல. जो डर गया समझो मर गया, जो डर गया समझो मर गया. MP5 இருக்கு. வேஸ்ட் கைஸ். MP40 அளவு வருமா? இங்கேயும் ஒரு MP5 கைஸ். MP5 குடும்பமா இருக்கும் கைஸ். என்ன கைஸ் சைலன்சர் இங்கே ஒன்று இருக்கணுமே. போயிட்டு MP40 எடுத்துக்கணும். எதுக்கு அந்த சைலன்சர் தானே கேட்குறீங்க? நம்ம லாங் ரேஞ்சுக்கு வேறாச்சும் கன்று மாற்றணும்னா, ஐ மீன் க்ளோஸ் ரேஞ்சுக்கு மாத்திர நிலமை வந்துருச்சுன்னா என்ன கைஸ் பண்ணுறது? இப்போ அட்வான்ஸாக சைலன்சர் வச்சுட்டேன். அப்புறம் போல்ட் மேக்கர் வாங்கிட்டேன். அதான் கைஸ் ஃபுல் லூட்டு பக்கா. என்னடா வாங்கிட்டேன் இப்போ தான் வாங்கினேன். இப்போ என்ன பண்ணலாம்? இங்கேயே சர்வே பண்ணுவோமா இல்லை எங்கேயாச்சும் அட்டாக் ஆடுவோமா?
ஏய் இங்க வேணா வந்துட்டு இருக்கான் இந்த ஸ்கேட் போர்டுல. இல்ல போயிட்டான். ஓகே ஒரு 10 அளவு கிட்ட வரட்டும். நம்ம மேலே இருங்க. வந்துருச்சுடா. இங்கேயே சர்வே பண்ணுவோம் கொஞ்ச நேரம். இல்ல அந்த சென்டர் பலூன் மேல போயிடலாமா? ஹலோ ஹலோ அந்த பலூன் மேல போயிடலாமா வேணா? இந்த பலூன் மேலயா? அதான் சென்டர் ஜோன் பக்கத்துல இருக்கு. ஐ திங்க் அங்க எனிமி இருந்தாங்கன்னா அவ்வளோதான் மொட்டை ஆயிடுவோம். இந்த மேட்ச் புரியா போடலாம் பாரு. இங்க ஒரு வீடு இருக்கு. இந்த வீட்டுக்குள்ள கவர் எடுக்கலாம். பக்கத்துல இருக்கு சென்டர் ஜோன் பக்கத்துல. இந்த மேட்ச் புரியா போட்டா 2 புரியா ஸ்டிக் தானே. இங்க ஒரு ஆட்ராப் எடுக்கலாம்டா எனிமி. அவனை போய் எடுப்போம். வா 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 வா. இது வெயிட் பண்ணி நீ மட்டும் போ. டியோ இருந்துச்சுன்னா அவ்வளவுதான். நான் லாங் ரேஞ்சில இருந்து ஃபர்ஸ்ட் இது விடுறேன். ஆர்ஜிஎஸ் க்ளோவால் இருக்கு. ஒருத்தன் தான். சூப்பரான ஓசிக்கிரி. இப்ப என்ன பண்றது? எனிமியை அடிச்சு இந்த மேட்ச் பூயா அடிக்கிறோம். கவர் எடுத்துக்கலாம். ஓப்பன் வேணாம். நம்மளோட பாலிசியே ஓப்பன்ல போக கூடாது. அப்படிதான் நினைக்கிறேன். ஒரு ஃபைட்டிங் சத்தம் கூட கேட்கல. ஆமா 2v2 பண்ணிடலாமா? அவனுங்க அந்த பலூன் மேல இருக்கானுங்க. பாத்தியா? அப்படிதான் நினைக்கிறேன். பலூன் மேல ஏறிடலாம். வா பலூன் மேல ஏறிடலாம். சொன்னேன்ல. வந்துரு சீக்கிரம் வா. வேணாம். அவன் அங்க இருந்து என்னை அடிக்கிறான்டா. வர முடியாதுடா. நான் போறேன். இல்ல என்னால போக முடியாது. அவன் நேரத்துக்கு ரெடியா இருப்பான் கவர் எடுத்துட்டு. கவர் எடுப்போம்ல. அவங்க எங்க கவர் எடுக்கன்னு தெரியாம ஸ்டெப்ஸ் பின்னெல்லாம் கவர் எடுத்துட்டு இருக்கேன். நீ என்னை போட்டுருவாயே நினைக்கிறேன். பாரு டோர் உடைக்கிறான்டா. எனக்கு இங்க எதுவுமே கவர் எடுக்க இடம் இல்லடா. அடி 1v2 பண்ணு. Quadra takedown. ஏ 1v1 ஈஸியா அடிக்கலாம். அங்க போறோம் பாரு. அங்க போயிட்டாங்கடா. க்ளோ வேணும். இது ஏகேல பயங்கரமா அடிக்கிறான். கிரனேட் இல்லடா டேய். ஏதோ ஒன்றா நீ முதல்ல இவர் ஏதோ குக் பண்றான். அவன் என்னென்னமோ போடுறான்டா. என்கிட்ட ஒண்ணுமே இல்ல. கொஞ்சம் டேய் மண்டை தெரியும்டா. இருக்க எல்லாத்தையும் போடுறேன்டா. பாறா நான் யாருன்னு காட்டுறேன்டா. ஏன்டா 3 கிரேனேட் வேஸ்ட் பண்ண? இப்ப பாரு அறிவை. அசால்ட்டா போய் எடுக்கலாம்டா. ஜோன்ரா போச்சுடா.